அன்பினர்களே, கிட்டத்தட்ட வளைகுடாவில் போரை நெருங்கிவிட்டதாகவே உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இன்னும் ஒரு தலைவலியை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கின்றது ஈரான். என்னவாம்? ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுமுழுதாக ஒரு சுடுகாடாக்குவது. இந்த சுடுகாடம்பு நாம் ஏற்கனவே தந்திருக்கின்ற உலக நாடுகளின் ஒயில் வளங்கள் நிறைந்த ஒரு பாதையை முற்றுமுழுதாக அங்கு ஒரு போர்க்களமாக மாற்றப் போகின்றது ஈரான். அது ஒரு செய்தி. இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ஈரான் கோப்ரா, நல்ல பாம்பு, கோப்ரா B8 மின்னணு போர் அமைப்பை நிலைநிறுத்திவிட்டது. இது F-35 ரேடார் கைரேகை கூற்று அமெரிக்கா ஈரான் சக்தி, அதாவது இரு நாட்டுக்குமான மோதல் வலிமையை அதிகரித்திருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு செய்தியாக கிட்டத்தட்ட, அதாவது இந்த நடைபாதைகள் கோப்ரா B8 நிலைநிறுத்துவது என்பது அமெரிக்க கடற்படையின் P-8 போசிடான் விமானம் மற்றும் கேரியர் மூலம் பரவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடத்தப்படும் தொடர்ச்சியான ரேடார் தொடர்களை எல்லாம் முற்றுமுழுதாக எதிர்த்து போராடும் ஒரு வல்லமை கொண்டவன் தான் கோப்ரா V8. இதைத்தான் இப்பொழுது ஈரான் நிறுத்தி இருக்கிறது. இதுதான் மிகவும் இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் என்றும் சொல்லலாம். தெஹ்ரான் அதன் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோப்ரா V8 மின்னணு போர் தளத்தை ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பவர் 373 மற்றும் S-300 வான் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கின்றது. அதாவது ஈரானின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய பாதுகாப்பு வல்லமையை கொண்டு வந்திருக்கின்றது. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்ற சொல்லலாம். அமெரிக்க கடற்படை ISR நடவடிக்கைகளை நேரடியாக எதிர்த்து போராடுகிறது மற்றும் பாரசீகத்தில் மின்காந்த சமநிலையை வடிவமைக்கப்படுகின்ற போது முற்றுமுழுதாக ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் முற்றுமுழுதான வான், தரை, கடல் 3 பக்கமான பாதுகாப்புக்குள்ளும் ஜலசந்தியை கொண்டு வந்தால் அங்கு சுடுகாடு தானே. ஈரானின் டார்கெட் கரெக்டா இருக்கிறது. பார்க்கலாம். அமெரிக்க விமானப்படை தாக்குதல் குழுக்கள் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் USS ஏப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்டவை பெருசிய வளைகுடா செயல்பாட்டு எல்லைக்குள் செயல்படும் தருணத்தில் ஈரானின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோப்ரா V8 மின்னணு போர் அமைப்பை தெஹ்ரான் மற்றும் பந்தர் அப்பாஸ் அருகே நிலைநிறுத்திவிட்டது. மின்காந்த நிற மாலை ஆதிக்கத்தில் அளவீடு செய்யப்பட்ட அதிகரிப்பை குறிக்கிறது. முற்றுமுழுதாக, அதாவது ஜாமிங், அதாவது இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் அறுக்கக்கூடிய வல்லமை. சரியா சொல்ல போனான். வாஷிங்டன் மற்றும் இஸ்ரேலுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த ட்ரக்கில் பொருத்தப்பட்ட மின்னணு தாக்குதல் தளத்தை நிலைநிறுத்தி இருக்கின்றது. மின்காந்த நிறமாலையை ஒரு ஆதரவு களத்திலிருந்து ஒரு முதன்மை போர்க்களமாக ஈரான் மாற்றி இருக்கின்றது. இது அமெரிக்க கடற்படை P-8 போசிடான் உளவு ரோந்துகள், கேரியர் அமைப்பிலான ISR பணிகள் மற்றும் 5ஆம் தலைமுறை ஸ்ட்ரெச் நடவடிக்கைகளுக்கு அடிப்படையான சென்சார் நெட்வொர்க்குகளை நேரடியாக நிர்மூலமாக்கும் சாதனம். உளவு விமானத்தின் விமானிகள் தங்கள் விமானம் சிக்கல்களை சந்திப்பதாக நினைத்தனர். எனவே அவர்கள் விமானத்தின் அமைப்புகளில் சிக்னல் இருப்பதாகவும் அவர்கள் தளத்திற்கு திரும்புவதாகவும் கூறி தங்கள் தளத்தை தொடர்பு கொண்டனர். அந்த உரையாடலின் பதிவுகள் எங்களிடம் உள்ளதாக ஈரான் மிரட்டுகின்றது. இதன் மூலம் வெளிநாட்டு ISR விமானங்களுக்கு எதிரான நிஜ உலக மின்காந்த மறுப்பு நடவடிக்கையை குறிக்கிறது. 5ஆம் தலைமுறை விமானங்களுக்கு அவர் இந்த கூட்டை நீடித்தார். உதாரணமாக ஒரு F-35 போர் விமானம் அதன் ரேடாரை பயன்படுத்தி இயங்கவும் கண்காணிக்கவும் தொடங்கினால் அதன் ரேடார் மற்ற F-35 போர் விமானங்களின் ரேடார்கள் இருந்து வேறுபட்ட அல்லது மாறுபட்ட அலைகளை வெளியிடும். இன்று அந்த அலைகளை நாம் அடையாளம் காண முடிந்தது என்றும், மேலும் அவை எந்த F-35 விமானத்தை சேர்ந்தவை என்பதை தீர்மானிக்க முடியும். இதன் மூலம் ஈரானின் அடுக்கு வான் பாதுகாப்பு கோட்பாட்டுக்குள் ஒரு எதிர் திருட்டுத்தனமான செயல்படுத்தியாக கோப்ரா V8 வடிவமைத்துள்ளனர். ஈரான் உளவுக்காக, அதாவது எதிர் நாடுகளின் நாசகாரிகள் அடையாளக்கூடியவன் தான் நல்ல பாம்பு V8 கோப்ரா. உள்நாட்டு பபர் F-373 மற்றும் ரஷ்யா வழங்கிய S-300 அமைப்புகளுடன் பயன்படுத்தப்பட்ட கோப்ரா V8 அலகுகளை படம் பிடிக்கும் செயற்கைக்கோள் படங்கள், இயக்கவியல் இடைமறிப்பை இயக்கவியல் அல்லாத மின்னணு தாக்குதலுடன் இணைக்க வடிவமைக்கப்பட்ட பல அடுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வலையமைப்பில் வேண்டுமென்றே ஒருங்கிணைக்கப்பட்டதை குறிக்கிறது.
பந்தர் அப்பாஸ் அருகில் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கண்டும் காணாத வகையில் உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிகளில் 1/5 போக்குவரத்து நடைபெறும் நிலையில் கோப்ரா V8 ஒரு மூலோபாய நெருக்கடியான இடத்தில் வைக்கப்படுகிறது. அங்கு மின்காந்த இடையூறு, கடல்சார் புலனாய்வு சேகரிப்பு மற்றும் கேரியர் வான் பிரிவு உளவு சுய விவரங்களை வடிவமைக்கக்கூடும். கோப்ரா V8 250 கிலோமீட்டர்களை எட்டும் ஒரு செயல்பாட்டு உரைக்குள் வான்வழி ரேடார் அமைப்புகள், தரை அடிப்படையிலான சென்சார்கள் மற்றும் குறைந்த பூமி சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்களை இடைமறித்து பகுப்பாய்வு செய்து முடக்கும் திறன் கொண்ட பல மணி மின்னணு போர்த்தளமாக வழங்கப்படுகிறது. எதிர்த்து அதாவது இந்த V8 அதாவது உங்களோட V8 என்பது கோப்ரா V8 என்பது எது வந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் என்ற போது எந்த போர் களமாக இருந்தாலும் அதை ஒரு தளமாக மாற்றி தாங்கி ஸ்கேனிங் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவு அதில் இருக்குதாம். அடுக்கு வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மூலோபாய முனைகளை சுற்றி பவர் 373 மற்றும் S300 ஒருங்கிணைக்கப்பட்ட கோப்ரா V8 தெஹ்ரானை சுற்றி பவர் 373 மற்றும் S300 வான் பாதுகாப்பு பேட்டரிகளுடன் கோப்ரா V8 கூட்டு பயன்பாடு ரேடார் தகவல் தொடர்பு மற்றும் ஏவுகணை ஈடுபாட்டு அடுக்குகள் ஒன்றுடன் ஒன்று மறுப்பு மண்டலங்களை உருவாக்கும் நோக்கம் கொண்ட ஒருங்கிணைந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரிக் போர் கட்டமைப்பை நோக்கிய ஒரு கோட்பாட்டு மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. பந்தர் அப்பாஸ் பயன்பாடு இந்த கருத்தை கடல்சார் இடத்திற்கு விரிவுபடுத்துகிறது. கடற்படை விமான ரோந்து முறைகள் மற்றும் ஹார்முஸ் ஜலச்சந்தியை கடந்து செல்லும் செயற்கைக்கோள் டவுலிங்க் தாழ்வாரங்களின் வரம்புக்குள் கோப்ரா V8 நிலைநிறுத்துகிறது. 250 கிலோமீட்டர் வரை உளவு தளங்களை முடக்கும் அமைப்பின் கூறப்படும் திறன் ஏவுகணை ஈடுபாட்டு மண்டலங்களுடன் ஒன்றுடன் ஒன்று சேரக்கூடிய அணுகல் எதிர்ப்பு மின்காந்த சுற்றளவை நிறுவுகிறது. இது அமெரிக்கா மற்றும் நேச நாட்டு திட்டமிடுதலுக்கு செயற்பாட்டு நிச்சயமற்ற தன்மையை அதிகரிக்கிறது. தப்பி போனா சரிதான். தெஹ்ரானில் உள்ள அரசியல் மையத்திற்கும் பந்தர் அப்பாஸ் உள்ள கடல்சார் நுழைவாயிலுக்கும் இடையில் கோப்ரா V8 அலகுகளின் வேண்டுமென்றே புவியியல் பரவல், வான்வழி ஊடுருவல் மற்றும் கடல்சார் ஐஎஸ்ஆர் நிலைத்தன்மை இரண்டையும் இலக்காக கொண்ட இரட்டை அச்சு தற்காப்பு உத்தியை குறிக்கிறது. மின்னணு கைரேகைகள் மற்றும் எதிர் திருட்டு லட்சியங்கள், F-35 ரேடார் கையொப்பங்களை இலக்காக கொண்ட கூற்றுகள், தனிப்பட்ட F-35 விமானங்களிலிருந்து தனித்துவமான ரேடார் உமிழ்வுகளை ஈரான் பட்டியலிட முடியும். கோப்ரா V8 மற்றும் கிராஸ்கா 4 இணையானது உள்நாட்டு கண்டுபிடிப்பு அல்லது தழுவிய ரஷ்ய வடிவமைப்பு இல்ல, அது ரஷ்யாவும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கணும். கோப்ரா V8 மற்றும் ரஷ்யாவின் ILR-1 அதாவது 1RL 257E கிராசுகா 4 அமைப்புக்கு இடையிலான காட்சி. கிராசுகா 4 8 முதல் 18 வரை சட்டமுள்ள அதிர்வெண்களை இலக்காக கொண்டதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இது டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் செயற்கைக்கோள் சேட்டலைட் தகவல் கம்யூனிகேஷன் பயன்படுத்தப்பட்ட X-பேண்ட் மற்றும் Q-பேண்ட் ரேடார்களை உள்ளடக்கியது. ஈடுபாட்டு ஆரம் 300 கிலோமீட்டர்களை எட்டும் கோப்ரா V8 கூறப்படும் 250 கிலோமீட்டர் வரம்பாகும். ரஷ்யா ஈரான் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மதிப்பிடும் ஒரு அறிக்கையின்படி ஈரான் தற்போது கோப்ரா V8 ஜாமிங் வாகனங்களை தயாரித்து வருகிறது. ஜாமிங் கம்யூனிகேஷன் எல்லாம் கட் பண்ணப்பட்டிரும். இது ரஷ்ய 1RL 257 கிராசுகா ஈரானின் பதிப்பு என்று சில ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே மதிப்பீடு ரஷ்யா ஈரானுக்கு GPS மறுப்பு மற்றும் ஜாமிங் திறன்களை வழங்கி இருக்கின்றது. நாம ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, தனியான ஒரு GPS கம்யூனிகேஷனை சீனா ஈரானுக்கு வழங்கி இருக்கின்றது. மின்காந்த ஷாக் ஃபைண்ட் உத்தி பந்தர் அப்பாஸ் ஹார்முஸ் ஜலச்சந்தி மற்றும் கடல்சார் ISR மறுப்பு பந்தர் அப்பாஸ் ஹார்முஸ் ஜலச்சந்தியை மேற்பார்வையிடும் ஒரு கடல்சார் மையமாக செயல்படுகிறது. இது உலகளாவிய எண்ணெய் வர்த்தக போக்குவரத்தில் சுமார் 20% செல்லும் ஒரு செக் பாயிண்ட் ஆகும். இது இந்த பகுதிகளில் மின்காந்த கட்டுப்பாட்டை மூலோபாய ரீதியாக விளைவிக்கிறது. இந்த நடைபாதையில் கோப்ரா V8 நிலைநிறுத்துவது அமெரிக்க கடற்படை C-8 போசிடான் விமானம் மற்றும் கேரியர் மூலம் பரவும் கண்காணிப்பு சொத்துக்களால் நடத்தப்படும் தொடர்ச்சியான கடல்சார் ரோந்துகளை எதிர்த்து போராடும் ஈரானின் திறமையை அதிகரிக்கிறது. இந்த வரிசைப்படுத்தல்
யூஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு மற்றும் யூஎஸ் ஏப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட அதிகரித்த அமெரிக்க கடற்படை இருப்புடன் குறுக்கிடுகிறது. இயற்கை ஈடுபாடு இல்லாமல் ஸ்பெக்ட்ரம் மோதலின் அபாயத்தை அதிகரிக்கிறது. கடல் போக்குவரத்து பாதைகளுக்கு அருகாமையில் கோப்ரா B8 இருப்பது புலனாய்வு சேகரிப்பு பணிகளில் நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்துகிறது. இது விண்வெளி அடிப்படையிலான ISRஐ அதிக அளவில் நம்பிக்கை வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துகிறது. இத்தகைய நிலைப்பாடு ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு கடல்சார் தடையாக மட்டுமல்லாமல் கடற்படை, வான் மற்றும் விண்வெளி சொத்துக்களை வெட்டும் மின்காந்த போர்க்களமாகவும் வடிவமைக்கிறது. மத்திய கிழக்கு ஸ்பெக்ட்ரம் போர்க்களத்தில் மூலோபாய சிக்னல் தடுப்பு மற்றும் விரிவாக்க அபாயங்கள் உள்ளதென்றும் பார்க்கலாம். வேலாயத்தின் பாதுகாப்புடன் கேடயம் பயிற்சிகளின் போது கோப்ரா B8 வெளியிடப்பட்டது. நிலையான மொபைல், தரை அடிப்படையிலான மற்றும் வான்வழி தளங்களில் மின்னணு போரின் நிறுவன முன்னுரிமையை குறிக்கிறது. பயிற்சிகளின் போது பெல் 205 ஹெலிகாப்டர்கள் போன்ற மரபு தளங்களுடன் இந்த அமைப்பு இணைப்பது விமான இயக்கத்தை மின்னணு இடையூறுடன் இணைக்கும் பல டொமைன் பரிசோதனைகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஈரானின் பரந்த வான் பாதுகாப்பு விரிப்பு கோப்ரா B8 பவர் 377 இடைமறிப்பான்களுக்கு நிரப்பியாக நிலைநிறுத்துகிறது. இது மேம்பட்ட மேற்கத்திய திருட்டு விமானங்களை எதிர்கொள்ள முடியும் என்று டெஹ்ரான் சொல்லுகின்றது. ஈரானின் கோப்ரா B8 பயன்பாடு கவலைக்குரியது மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த ஒரு மோதலிலும் நாட்டின் இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டிய நட்பு நாடுகள் தீவிரமாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளதாகவும் ஆர்மடா இன்டர்நேஷனல் எச்சரித்திருக்கின்றது. ஆக ஈரானின் இந்த கோப்ரா B8 என்பது அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகளை நிலைகுலைக வைத்திருக்கின்றது என்பதுதான் சரியான பதமாக பார்க்கலாம். நாம் இதை இன்னும் பல செய்திகள் தேங்கி கிடக்கின்றது. வருவோம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.